பல கோடி சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து அந்த தேவலோகமே இனி தாங்காது என்பதற்காக தான் எல்லா பொருளையும் மறைபொருளா சித்தர்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதையும் கடந்து கோரக்கர் வள்ளலாரனுடைய ஆசை பெற்று ஞானம் பெற்று இன்றைய காலகட்டத்தில் இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்கிறது, இந்த காலத்தில் இந்த மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு எதையெல்லாம் ஆன்மீக வழியாக சொல்ல வேண்டும் அதையெல்லாம் சொல்லதான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். 20 ஆண்டு காலம் ஒரு தவ வாழ்க்கையில், அப்படி ஒரு தவ வாழ்க்கையை இறைவனையே நேசிச்சு ஒரு புனித நூல் எழுதியிருக்கிறார் என்றால் 128 வருஷத்துக்கு அப்புறம் வள்ளலார் ஐயா எழுதினதுக்கு பிறகு திருப்புகளுக்கு அப்புறம் 7ஆம் திருமுறை என்கிற இந்த திருமுறையை எழுதி இன்னைக்கு மயிலாடுதுறையிலே அது ஏன் அவதரிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நிறைய பேர் கேட்டாங்க, நான் தான் பத்திரிக்கை வச்சுக்கிட்டேன். இந்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் இது அவதரிக்க வேண்டும். ஒரு பள்ளி அறையில் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் பள்ளி அறை என்று ஒன்று இருக்கும். அதுல தான் இந்த புனித நூலை வச்சிருப்பார்கள், திருமுறையின் நூலாய். அன்றைய தினம் ஓதுவார்கள் இருந்தார்கள், கேட்பார்களும் இருந்தார்கள். இன்னைக்கு ஓதுவாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இந்த வைப்பறை, அந்த அறை ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த திருமுறை இருக்க வேண்டும்ங்கிற கோரக்கரனுடைய சிந்தனையை, மனிதன்தான் தெய்வம் என்று நாங்கள் சொல்றோம், மனிதன்தான் உலகம் என்று சொல்றோம், மனிதன்தான் கோயில் என்று சொல்றோம். அதனால இந்த திருமுறை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். காலம் வரும்போது அதை தொடுவார்கள். சரி, காலை நைட்டு தூங்க வேண்டியது, காலை எந்திரிக்க வேண்டியது, பாத்ரூம் போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஓட வேண்டியது, ஒடியார வேண்டியது, தூங்க வேண்டியது, இது என்னையா வாழ்க்கை? இது இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுவும் வரணும். சிவ வாழ்க்கை தான் அது. சிவநிலை அடைஞ்சுதான் இறைவனை பார்க்கணுங்கிறது விதி. அப்ப நம்ம சிவநிலை அடைஞ்சிட்டோம். யார் ஒருவன் திருமணம் ஆகி பாக்கியத்தாக குழந்தை குட்டியோட வரானா அவன் தான் சிவன், அவன் தான் பார்வதி, அவங்க தான் பார்வதி. அந்த நிலையை அடைஞ்சு வரும்போது அவங்க சித்தர் நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீ இந்த மாய வாழ்க்கைக்கு 60 ஆண்டு காலம் உன்னைய போக்கிக் கொண்டு இருக்கும் போது 12 தீச்சை என்று இந்த ஐயா சொல்கிறார். கும்பாபிஷேகம் பண்ணி மீண்டும் கும்பாபிஷேகம் பண்ண அதுக்கு 12, ஒரு மகாமகம் 12, 1ஆவதுல இருந்து ஒரு கல்லூரிக்கு போக வேண்டும்னா அது 12, எங்களுடைய தியான முறை 12, குறிஞ்சி பூ காப்பதற்கு 12. குறிஞ்சி பூனா என்ன? குறிஞ்சி பூ பூத்தது ஏது, பார்த்தது யாரு? யாராச்சும் சொல்லுங்க. இங்க குறிஞ்சி பூ பூத்தது ஏது, பார்த்தது யாரு? யாருமே பார்த்துக்க முடியாது. அதை தான் தியான முறைன்னு சொல்றாங்க. 12 வருஷம் கழிச்சு சிவநிலையெல்லாம் அடைஞ்சு குறிஞ்சி பூவா பூத்து இந்த உடம்பு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், கண்ணாடி உடம்பு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், காத்து உடம்பு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சாகா கலையை தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். 60 ஆண்டு காலம் இந்த மாய வாழ்க்கையில இருந்து சொல்ப ஆயசுல பல ஆசையினுடைய சபலங்களுக்கெல்லாம் அடிபட்டு எப்ப ஆயுள் போதுன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இந்த மாய வாழ்க்கையை விட்டு விட்டு ஆண்டவன் இந்த திருமுறையை ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதை நீங்க தொட்டு வாங்கினால இதுவே உங்களை வழி நடத்தும். நீங்க சாதாரணமா சாமி திருமூலருடைய 9 திருமுறையும் வாங்கி கொண்டு போய் என் வீட்டில் வச்சு பல ஆண்டுகளாவது எழுதியிருக்காரு. பாப்பமேன்னு பார்க்கும் போது அவர் தான் சொல்லியிருக்காரு. அவரும் நிறைய சொல்லியிருக்காரு சாகா கலையை பத்து. இந்த ஜடம்னா என்ன, உயிர்னா என்ன, இறைவன் புறத்தில் இல்லை அகத்தில் தேடுன்னு சொல்றாரு. புறம்னா என்ன? நீ எந்த ஊருக்கு எந்த மாலை கட்டி போனாலும் எங்கேயும் இறைவனை பார்க்க முடியாது. இறைவன் அப்படி எங்க இருக்கான்? அகம். புறம் என்பது வெளியில, அகம் என்பது நம்ம உடம்புல. நம்ம உடம்பு தான் கோயில், நம்ம உடம்பு தான் உலகம், எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. அதை நான் தெளிவாக இந்த 3 ஆண்டு காலத்திலே அவர்கிட்ட தீட்சை வாங்கறதுக்கு 1 வருஷம் போய் அவர் கால் மாட்டில் படுத்துக்கிறேன். நான் ஏன் இப்படி போனேன், எதுக்கு போனேங்கிறது அதுவும் ஒரு விதி தான். ஆனா இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட இதனுடைய விதியின் பலன், என்னுடைய ஆசையும் மயிலாடுதுறையில் இந்த நூலை விட வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தது. ஆனா அவர் சொன்னார், நீ எங்க சொன்னாலும் நான் நூலை வெளியிடுறேன், அதுக்கான காரணம் வரட்டும், வரும்போது சொல்றேன். இந்த மயிலாடுதுறை மண்ணை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். மயிலாடுதுறை மண் என்ன? மாயவரம். மாயவரம் என்கிற மயிலாடுதுறை மாயவரம். இந்த மண்ணே ஒரு வரம் பெற்ற பூமி. எனக்கு காட்சி கொடுத்தது வள்ளலார், ஞானம் கொடுத்தது கோரக்கர். மயிலாடுதுறை ஏன் இந்த மாயவரத்தில் இந்த நூலை வெளியிடுகிறார் என்றால், மயிலாடுதுறைக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஓரளவு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாதான் அவங்களுக்கும் புகழும் நமக்கும் புகழ்.
அவர்களுடைய சீடரும் இங்கே இருக்கிறார்கள். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் இந்த திருமுறை ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் பல வேலைகளில் வந்திருப்பீர்கள், பல சோதனைகளில் வந்திருப்பீர்கள். அது ஒரு பக்கம் பக்தி மார்க்கம். வள்ளலாறு அழகா சொல்லியிருப்பாங்க, கண்மூடியவர்கள் எல்லாம் மண்மூடி போய் விடுவார்கள். கண்ண மூடியில கண்ணை திறந்து கடவுளை காட்டுறதுக்கு இன்னைக்கும் அவர் தயார். இந்த உலகத்திலேயே இறைவனை பார்ப்பதற்கு எப்படி பார்க்க வேண்டும், அதுக்கு என்ன அட்டவணைன்னு கண்டுபிடித்த ஒரே மகான் என்று சொன்னால் இந்த மயிலாடுதுறையை வந்திருக்கக்கூடிய சுவாமி ராதாகிருஷ்ணனை தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதை நீங்க படிச்சு யாராச்சும் தெரியுமா? சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு 6 மாசம் 1 வருஷம், அது காட்டுக்குள்ள போய் வேஷம் போடுற வேலை. அதெல்லாம் அப்படி சித்தரிக்கப்பட்டது. அந்த சித்தரிப்பெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அதுக்கு சித்தரிப்பை நம்ப கூடாதுங்கிறதுக்கு தான் வள்ளலார் என்ன செஞ்சிருக்காரு, பிறந்தது மருதூரில், வடலூரில் அவருடைய என்ன லீலை செஞ்சிருக்காருன்னு தெரியும். சென்னை மாநகராட்சியிலும் வாழ்ந்திருக்கார். எவ்வளவு அழகாக வெள்ளையும் சல்லையுமாக இருந்து எல்லாருக்கும் முன்னிலை அவர் ஜோதி நிலையை அடைஞ்சார். அதையே தான் ஐயா சொல்ல வர்றார். இந்த வள்ளலாரும் என்ன சொல்றது, என்னை யாரும் கும்பிடாதீங்க, மெய்ப்பொருளை தேடுங்கள், மெய்ப்பொருளா ஆகுங்கள், நீங்களும் வள்ளலார ஆகுங்கள். இப்படி வாங்க. இந்த திருமுறையும் இந்த சாகா கல்லையும் சொல்லிக் கொடுப்பது மட்டுமின்றி உங்களை வழி நடத்தவும் இன்று இருக்கிறார். வடவீரபாண்டியன் ஏதோ சொல்றானே, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வேண்டாம்னாலும் வேளாம் கடவுளை காட்டி கொடுப்பார். ஒன்னால் ஒரே ஒரு 2-3 சவளத்தை நீங்க விட்டு விட்டால் மெய்ப்பொருளை பார்க்கலாம். இல்ல சவளமும் வேணும் இதுவும் வேணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு பார்க்கலாம், காட்டி கொடுப்பாரு. வேற எங்கேருந்து காட்டி கொடுக்க, ஜீப்பூம்பாவலையெல்லாம் இல்ல. இது சோசியம் பார்க்கறதோ மாய மந்திரமோ அது மோடி வேலையோ இதெல்லாம் இல்ல. இது மெய்ப்பொருளை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இறைவனை நேரடியாக காட்டி கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி. இப்படி ஒருவர் இருக்கிறார் என்று பார்க்கும் போது நான் பார்த்த அனுபவத்தை சொன்னா உங்களுக்கு 3 நாளைக்கு பேசணும். நான் பார்த்த அனுபவம், இமயமலைக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன், கைலாயத்தை நான் பார்த்திருக்கேன், கைலாயத்துக்கும் போயிட்டு வந்தேன். இதெல்லாம் 60 நாள் சன்லைட்டை பார்க்காம நான் தவம் பண்ணேன். என்னுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்துக்காரர்கள் கூட எனக்கு தெரியாது நான் எங்க இருக்கேன்னு. 60 நாள் சூரியனை பார்க்காமல் வாழ்ந்திருக்கிறேன். போன வாசி அந்த எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. இமயமலையை எங்கெங்கே தேடிட்டு போறோம். அப்பதான் திருமூலவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது, புறத்தில் தேடாதே அகத்தில் தேடு. நான் தேடினேன். 60 நாளையிலேயே எனக்கு இந்த பாக்கியம் சொன்னா, அப்ப இன்னும் சொச்ச நாள் வாங்க வல்லாளர் சொன்ன மாதிரி கடை விரித்தேன்னு கேட்பாரு, வாங்க எல்லாருக்கும் சொல்லி தரேன், இந்த நூலை வாங்கி படிங்க. ஃபர்ஸ்ட் அடிப்படையா படிச்சு தெரிஞ்சுங்க, அப்புறம் அது நீங்க வாங்க, வழிமுறைகள்லாம் இருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு மாயாவரத்திலும் சீடர்கள் இருக்கிறார்கள், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். அந்த பரம்பூரோட போய் நான் அழுதேன். இல்லையே இன்னும் 8 மணி நேரத்தில் என்ன கொண்டு விட வேண்டும், இல்லை நான் செத்து விடுவேன்னு இறைவன்ட்டே சவால் போட்டு போனேன். அதுக்கு அந்த 8வது மணி நேரத்துக்குள்ளதான் அவரை எனக்கு காட்சி கொடுத்தாரு ஆண்டவன். அதுக்காக போய் நீங்க சும்மா சாமியை கும்பிட்டுட்டு கல்லுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் கும்பிட்டேன்னா அது மூடத்தன்மையா? அது இல்ல. சவால் ஒண்ணும் சாமி கிட்ட ஒண்ணும் ஏன் ஆக முடியாது. வள்ளலார் ஆனார்ல, அவரும் 10 மாசம் தானே பிறந்திருக்காரு. திருமூலர் 3000 ஆண்டு இருந்து திருவலங்காட்டுல தவம் பண்ணி 3000 பாடலை எழுதியிருக்காருல, அவரும் 10 மாசத்துல தானே பிறந்தாரு. ஏன் நம்மளால முடியாது? இந்த பாத்துருவோங்கிற ஒரு வைராக்கியம் தான் இந்த நிலைக்கு என்னை பேச வச்சிருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால முடியும். சபலத்தை நீக்கினா எல்லாம் முடியும். அது ஒன்னே ஒண்ணு நான் அடைய வேண்டுமானாலும் சிவன் அடையணும், இல்லை நான் சித்தன் அடைய வேண்டும், இல்லையே பூலோக சித்தனாய் இருந்து நான் வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று சொன்னேன்.